ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சுசியம் செய்வது எப்படின்னு பார்ப்போம். ஒரு டம்ளர் கடலப்பருப்பு எடுத்து நல்லா சுத்தமாக கழுவி வடிகட்டி அவிச்சி மிக்ஸியில் திரித்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த டம்ளரில் தான் நான் அளந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கிண்ணம் மைதா மாவு, ஒரு சிட்டிகை உப்பு போட்டு நம்ம தோசை பதத்துக்கு அதையும் கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸு. ஏலக்காய் தூள், உப்பு போட்டு அதையும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் அதே கிண்ணத்தில் எடுத்து நல்லா உடச்சி கட்டி இல்லாமல் அதையும் நல்லா கரைச்சிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்ச இந்த கடல மாவை அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் அதில் தட்டி நல்லா சுருண்டு வர அளவுக்கு சுருண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உருண்டையாக பிடிச்சி நம்ம மைதா மாவில் முக்கி ஒன்று ஒன்றா போட்டு பொரிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உடம்புக்கு ஹெல்த்துக்கு தான் இது. குழந்தைங்களுக்கு சாயந்தரம் ஸ்நாக்ஸு கொடுத்துக்கலாம். இது ஈஸியான ஃபுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பாருங்கள். என் பசங்க சாயந்தரம் வரும், அதனால தான் ஒரு டிஷ்ஷும் செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக தான் இன்றைக்கி சுசியம் செஞ்சுருக்கேன். ஆனால் ரொம்ப நேரம் பிடிக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஊற வச்சு நம்ம அதை பிரிக்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸ் லேட் ஆச்சு. சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் சாப்பிட்டோம். என் பசங்க வந்த உடனே நல்லா இருக்குமான்னு சொன்னாங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.